அனைவருக்கும் வணக்கம். இந்த 6ஆம் எண்ணில் பிறந்தவர்களோட வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதாவது 6, 15, 24 இதில் பிறந்தவர்கள் எல்லாமே 6ஆம் எண்ணின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 6 அப்படிங்கிற எண் மிகவும் ஒரு அதிர்ஷ்டமான எண்ணுங்க. ஏன்னா இந்த முருகப்பெருமானும் இந்த 6 அப்படிங்கிற நம்பரும் மிக மிக தனித்துவம் வாய்ந்தது. 6 படை வீடுகள், அதே போல் இந்த சஷ்டி விரதம் 6 நாள். அதனால் இந்த 6 அப்படிங்கிறது எண் மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு எண் அப்படின்னே சொல்லலாம். இந்த 6 அப்படிங்கிற எண்ணில் பிறந்தவர்களும் ஒரு மிகச்சிறந்த மனிதர்கள், அதாவது ரொம்பவும் கருணை மிக்க மனிதர்களாகவே இருப்பார்கள். அதனால் பார்த்திங்கன்னா இந்த 6 என்ற எண்ணும் மனித வாழ்வில் ஒரு சிறந்த முறையில் ஒரு செல்வாக்கினை பெற்ற எண்ணாகவே திகழ்கிறதுங்க. இந்த 6ஆம் எண்ணுக்குரிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் நம்ம வெள்ளி அப்படின்னும் அழைப்போம். நேர்மையையே குறிக்கோளாக கொண்டவர்கள் இந்த 6ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். பிறருக்கு உதவி செய்வதில் இவங்க வல்லவர்கள்ங்க. தன்னலம் கருதாமல் விட்டு கொடுப்பாங்க. மிகவும் பொறுமைசாலியாக இருந்தாலும் சில நேரங்களில் கோபம் வருங்க, ரொம்ப கோபம் வரும். தற்பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்படாதவர்கள் இந்த 6ஆம் எண் நண்பர்கள். எளிதில் இவர்கள் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. மிகவும் பொறுமைசாலிகள். அதனால் அதிக சகிப்புத்தன்மையும் உண்டுங்க. சிந்திக்கக்கூடிய சக்தி இவங்கள்ட்ட நிறைய இருக்குது. அதே நேரத்தில் நிதானமாகவும் தன்னம்பிக்கையோடையும் அசட்டு தைரியத்தோடையும் எல்லாத்துலேயும் செயல்படுவாங்க. எதுலேயும் சாதுரியமாக பேசி பிறரை தன்வசப்படுத்தி கொள்வார்கள். சில நேரங்களில் மற்றவர்களின் மனதை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் அதை மறக்க முடியாத சொல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு பேசிடுவாங்க. கேலியும் கிண்டலும் நையாண்டியும் அதிகம் இருக்குங்க. அதே போல் பரிகாசமாக பேசி எதிரிகளை அவமானப்படுத்தி விடுவதில் மிகவும் சாமர்த்தியசாலிகள். பிடிவாத குணம் படைத்தவர்கள். இவர்கள் பார்த்திங்கனாக்கா அடுத்தவர்களுக்கு அடிபணிய மாட்டார்கள். எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அதை மறைத்து மற்றவர்களின் குறைகளை அம்பலமாக்கி விடுவார்கள் இந்த 6ஆம் எண் நண்பர்கள். தனக்கு நெருங்கியவர்கள் நெறி தவறும்போது இவருடைய மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்களில் மிகப்பெரிய ஒரு கோபம் தெரியும். நீதியை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற லட்சியம் கொண்டவர்கள் இந்த 6ஆம் எண் நண்பர்கள். எந்த காரியத்திலும் லாப நஷ்டத்தை ஆராய்ந்து பார்த்த பின்பு தான் ஒரு செயல்லையே இறங்குவாங்க. தனக்கு மிஞ்சியதைத்தான் பிறருக்கு தானமாக கொடுப்பார்கள். சமூக ஆர்வலராக அதிகம் இருப்பார்கள். உடல்நிலை ஆரோக்கியம் அப்படிங்கன்னு பார்த்தோம்னா இந்த 6ஆம் எண் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குள்ளமாக கொஞ்சம் இருப்பாங்க. உடல் மட்டும் கொஞ்சம் குண்டாக இருக்கும். கருணை நிறைந்த கண்களை கொண்டிருப்பார்களுங்க. எப்பொழுதும் தம்மை அழகாக வைத்துக்கொள்வதில் ஆர்வமுடையவர்கள். இந்த 6ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பார்த்திங்கனாக்கா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால குளிர்ச்சியான உடலமைப்பை பெற்றிருப்பார்கள். இவர்களுக்கு காய்ச்சல், சளி போன்ற நோய்களும், இருதய சம்பந்தமான நோய்களும், சுவாசம் சம்பந்தமான நோய்களும் இருக்குங்க. சர்க்கரை நோய் பார்த்திங்கன்னா அதிக பேருக்கு ஏற்படும். இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை திருப்தி அளிப்பதாகவே இருக்குங்க. பெரும்பாலானவர்கள் காதல் விஷயங்களில் வெற்றி பெற்று தன் மனதிற்கு பிடித்தவரையே வாழ்க்கை துணைவாக அடைவர். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவும். நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய, அதாவது தைரியமான குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய மனைவியாக இவங்களுக்கு அமையும். தெய்வ காரியங்களில் நல்ல ஒரு ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். இந்த 6ஆம் எண் காரர்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் ஆடை ஆபரணங்களுக்காகவும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் நிறைய செலவு செய்வாங்கங்க. சிலர் பிறவியிலே செல்வந்தராக இருப்பதால் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். சில பேர் நடுத்தர வர்க்கமாக இருக்கிறவங்க பொருளாதார நிலை கொஞ்சம் பற்றாக்குறையாகவே தான் இருக்கும். எப்பாடுபட்டாவது தம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கும். நண்பர்கள், பகைவர்கள் இவங்க இந்த 6ஆம் எண்ணுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் புதிதாக பழகுவதற்கு சற்று சங்கோஜப்படுபவர்களாக இருந்தாலும் பழகிய பின் மிகவும் இனிமையானவர்களாக இருப்பார்கள்ங்க. தனக்கு பிடிக்காதவர்களை சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிறது போல் ஓட ஓட விரட்டுபவர்கள் தான் இந்த 6ஆம் எண்காரர்கள். அதே போல் 4, 5, 7, 8 எண்ணில் பிறந்தவர்கள் இவர்களோட நல்ல ஒரு நட்பு வச்சுப்பாங்க.
1, 2ல் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்போவுமே ஒரு எதிரியாக தான் இருப்பாங்கங்க. இவங்க சுக்கிரனோட ஆதிக்கத்தை பெற்றதால் கலைத்துறை சம்பந்தமான பணிகளில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவார்கள். சினிமா, சங்கீதம், இசை, நாட்டியம், நாடகம் போன்றவற்றில் இவங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கும். அரசாங்க பணிகளில் உயர் பதவிகள் அமையும். ஓவியம் வரைதல், கவிதைகள், பாடல்கள் எழுதுதல் போன்றவற்றில் நல்ல ஒரு புகழும் கௌரவமும் இவங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள், பெண்கள் அணியும் ஆடைகள், பெண்களுக்கான அலங்கார பொருட்கள் போன்றவற்றிலும் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வாசனை திரவியங்களை வியாபாரம் செய்வதால் அதிலும் வந்து நல்ல ஒரு லாபத்தையே இவங்க பார்ப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் தருபவை என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதி என்னென்னு பார்த்திங்கன்னா 6ஆம் எண்ணில் பிறந்ததுனால 6, 15, 24, 9, 18, 27 இந்த தேதிகள்லாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய முக்கியமான தேதிகள்ங்க. அதே போல் அதிர்ஷ்ட நிறம் இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா வெளிர் நீல நிறம். வெளிர் நீல நிறத்தை வந்து இவங்க அதிகமாக அணியும் பொழுது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். இவங்க இந்த ஆடை அணியறதுனால போன காரியம் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்ட திசை என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா தெற்கு திசை. இந்த 6ஆம் எண்ணில் பிறந்தவங்களோட திசை வந்து தெற்கு திசை வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய திசை. அதிர்ஷ்ட கிழமை இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் தான் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலன்களை கிடைக்கும். பெண்களாக இருந்தாக்கா மாங்கல்ய பலம் கூடும், கணவரோட ஆயுள் கூடுங்க. அதே போல் அதிர்ஷ்ட தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா லக்ஷ்மி தேவி. இவங்க லக்ஷ்மி தேவியை வந்து வழிபடும் பொழுது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். லக்ஷ்மி தேவியை வணங்குறதுனால மகாவிஷ்ணுவின் அம்சமும் இவங்களுக்கு கிடைக்கும், அவரோட அருளும் சேர்ந்து கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் இவங்களுக்கு வந்து நிறைய வந்து சேருங்க. கார் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, இதுபோல் ஆடம்பர பொருட்களை விரும்புபவர்கள் இந்த 6ஆம் எண் நண்பர்கள். அதே போல் இவர்களுக்கு ஆடம்பர பொருட்களும் நிறைய வந்து சேரும். அதே போல் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இந்த 6ஆம் எண்காரர்களுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க பணக்காரர்களாகவே இருப்பார்கள். பணக்காரர்களாக இல்லாவிட்டாலும் கூட பண கைகளில் புழங்கி கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு வந்து லாபம் கிடைத்து கொண்டே இருக்கும். கையில் வந்து பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு தட்டுப்பாடே இல்லாமல் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நல்ல ஒரு அதிர்ஷ்டமான எண் தான் இந்த 6ஆம் எண்காரர்கள். அதுவும் சுக்கிர பகவானுக்கு உரிய எண்ணான இந்த 6ஆம் எண் என்பதால் பணங்காசுக்கு எப்போவுமே தட்டுப்பாடு இல்லாமல் நல்ல ஒரு எதில் தொட்டாலும் வெற்றியோடு ஒரு தொழிலையாக இருக்கட்டும், அதாவது அவங்க செய்கிற வேலைகளாக இருக்கட்டும், சம்பள உயர்வாக இருக்கட்டும், நல்ல ஒரு பணியிலையும் நல்ல ஒரு தலைமை பண்போடு இருப்பாங்க. பணம் வரக்கூடிய ஒரு நல்ல இடத்துல அவங்க இருப்பாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.